அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நீங்க தூங்கும்போது, சாப்பிடும்போது, ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது கூட உங்க பின்னாடியே வந்து கழுத்தை நெருக்கிற ஒரு விஷயம் எது தெரியுமா? உங்க கடந்த கால நினைவுகள். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ செஞ்ச ஒரு துரோகம், இல்ல நீங்க பண்ண ஒரு சின்ன தப்பு. இது உங்களை இன்னைக்கும் வாழ விடாம தடுக்குதா? நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு மலை ஏறுற மாதிரி, அதாவது ட்ரக்கிங் மாதிரி. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மலையோட உச்சிக்கு போய் அங்க இருக்கிற அந்த அழகான காட்சிய, அதாவது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய ரசிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த பயணம் அவ்வளவு சுலபமா இருக்காது. அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். ஆனா நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? அந்த மலை ஏறுற பயணத்துல ஒரு 50 கிலோ எடையுள்ள கல்ல முதுகுல சுமந்துகிட்டே ஏறுறோம். அந்த 50 கிலோ கல் வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற பழைய கசப்பான நினைவுகள் தான். யாரோ பண்ண துரோகம், நமக்கு நடந்த அவமானம், இல்ல நாம செஞ்ச தப்பு, இதையெல்லாம் நாம சுமந்துகிட்டு போறோம். கொஞ்சம் நிதானமா யோசிங்களேன். ஒரு கல்ல சுமந்துகிட்டு மலை ஏறும்போது நம்ம உடம்பு எவ்வளவு சீக்கிரமா டயர்ட் ஆகும். அது போலதான் இதுவும். இந்த கசப்பான நினைவுகளை சுமந்துகிட்டு இருந்தா உங்க மனசு சீக்கிரம் சோர்ந்து போயிரும். அப்புறம் எப்படி உங்களால அந்த உச்சியை அடைய முடியும்? நம்ம செய்யற தப்பே அந்த பாரமான பைய கீழே இறக்கி வைக்காம, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அழுதுகிட்டே மலை ஏறுறோம். இதுல சின்ன உண்மை என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை காயப்படுத்தின அந்த மனுஷன் இப்ப எங்கேயோ சந்தோஷமா இருப்பாரு. ஆனா அவர் அன்னைக்கு கொடுத்த அந்த வலிய ஒரு கல்லா மாத்தி இன்னைக்கு வரைக்கும் உங்க முதுகுல சுமந்துட்டு இருக்கீங்க. அந்த பைய இறக்கி வைக்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களை மாத்துற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. நடக்காத ஒரு விஷயத்துக்கோ இல்ல நடந்த ஒரு தப்புக்கோ இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறது ஒரு செவுத்துல முட்டிக்கிட்டு கதவு திறக்கலேன்னு வருத்தப்படுறதுக்கு சமம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா, ஆமா இது நடந்துடுச்சு, இதை என்னால மாத்த முடியாது அப்படின்னு நீங்க என்னைக்கு மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கே அந்த 50 கிலோ கல்லோட எடைய பாதியா குறைச்சிடும். கடந்த காலம்ங்கிறது ஒரு பாடம். அது உங்களை சிறை வைக்கிற கூண்டு கிடையாது. உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல நீங்க தான் உக்காந்து இருக்கீங்க. அந்த பழைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிமிர்ந்து பாருங்க. உங்களுக்காக ஒரு அழகான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. அதை நோக்கி நிம்மதியா நடக்க ஆரம்பிங்க. நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நம்மால சில விஷயங்களை மட்டும் மறக்கவே முடியல அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு இருக்கீங்களா? உண்மைய சொல்ல போனா, நம்ம மூளை ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு கருவி. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு முறை நெருப்புல கை சுட்டுடுச்சுன்னா அந்த வலி நமக்கு வாழ்நாள் முழுக்க நினைவு இருக்கும். ஏன்னா திரும்ப அந்த தப்பை செஞ்சிடாத அப்படின்னு நம்ம மூளை நமக்கு தர ஒரு சின்ன எச்சரிக்கை. அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கு ஒரு கசப்பான அனுபவம் கிடைக்கும் போது நம்ம மூளை ரொம்ப நுணுக்கமா பதிவு செஞ்சு வச்சுக்குது. இனிமே இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்மள பாதுகாக்கத்தான் சில கசப்பான நினைவுகளை கூட மறக்காம நம்ம மூளை சேமிச்சு வச்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம சந்தோஷமான நாட்களை விட யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தின அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும்தான் நம்ம மனசு ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு வச்சிருக்கும். அவங்க பார்த்த பார்வை, அவங்க பேசின வார்த்தை, அப்ப இருந்த சூழல்னு எல்லாமே நேத்து நடந்தது போலவே இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை மணியா இருக்க வேண்டியது போய் நமக்கு தெரியாம ஒரு சுழற்சி பாதையில நம்மளை சிக்க வச்சிருச்சு. ஒரு மாடு எப்படி கட்டப்பட்டு இருக்கிற அந்த சின்ன வட்டத்தையே சுத்தி சுத்தி வருமோ, அதே போல நம்ம சிந்தனையும் அந்த பழைய சம்பவத்தையே சுத்தி சுத்தி வரும். நண்பர்களே, காலம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி. நம்மள பல பேர் அந்த ஓடுற நதியில ஒரு பாதையை பிடிச்சுக்கிட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையிலேயே உறைஞ்சு போய் நிக்கிறோம். இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களே சொல்லுங்க. உங்களோட இன்னைக்கு இருக்கிற இந்த அழகான சந்தோஷம் என்னைக்குமே திரும்பி வராது. அதனால உங்க கசப்பான நினைவுகளை நினைச்சு உங்க சந்தோஷத்தை பலி கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி. நடந்ததை ஒரு பாடமா மட்டும் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு அந்த பழைய வட்டத்துல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா உங்களை அழகா வாழ வைக்க இந்த உலகம் காத்துட்டு இருக்கு. சரி, இந்த கசப்பான நினைவுகளிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு 3 வழிகளை பார்ப்போம். முதல்ல, அக்செப்ட் த ஸ்கேர். உங்க மனசுல ஒரு காயம் இருக்குன்னா அதை இல்லவே இல்லைன்னு மறைக்காதீங்க. ஆமா, எனக்கு வலிக்குது, எனக்கு துரோகம் நடந்துடுச்சு அப்படின்னு ஒத்துக்கோங்க. அழுகணுமா, அழுதுடுங்க. ஆனா அந்த அழுக ஒரு முடிவா இருக்கணுமே தவிர ஆரம்பமா இருக்கக்கூடாது. அடுத்தது, இரண்டாவது, த 0 பவர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை காயப்படுத்தின அந்த நபரோ அந்த சம்பவமோ இப்போ உங்க பக்கத்துல இருக்கா? இல்லதானே? அது வெறும் நினைவுகள் தான். அந்த நினைவுகள் இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும்.
இனிமே அந்த நினைப்பு வரும்போது இது வெறும் பழைய சினிமா படம்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது அந்த நினைவை கண்டுக்காதீங்க. மூன்றாவது, ரீப்ளேஸ் டோன்ட் இரேஸ். நம்ம மனசு ஒரு காலியான பாத்திரம் மாதிரி. அதுல பழைய அழுக்கு தண்ணி இருந்தா அந்த அழுக்கு தண்ணியோட சமைப்பீங்களா? கண்டிப்பா சமைக்க மாட்டோம். அப்ப என்ன செய்வோம்? நல்ல தண்ணியை ஊத்தி நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் நம்ம சமைப்போம். அதே மாதிரி தான் உங்க நினைவுகளும். உங்க பழைய நினைவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல நினைவுகளை வர வைக்க முயற்சி பண்ணணும். அதாவது டிராவல் பண்ணுங்க, புது மனுஷங்களை சந்திங்க, பழைய நினைவுக்கு இடம் இல்லாம பண்ணுங்க. நண்பர்களே, கொஞ்சம் கவனிங்க. இந்த உலகத்துல காயம் இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியுமா? ஒரு வைரம் உருவாகுதுன்னா அது பயங்கரமான அழுத்தத்துக்கு அப்புறம் தான் உருவாகுது. இன்னைக்கு நீங்க யாரையெல்லாம் பார்த்து வியந்து நிக்கிறீங்களோ அந்த அத்தனை சாதனையாளர்களும் வலியால செதுக்கப்பட்டவங்க தான். அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த கசப்பான நினைவுகளை நினைச்சு முழுங்கி போகாம அதையே ஒரு ஏணியா மாத்தி மேல ஏறினது தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்க அழுதுட்டு இருக்கிறது அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் மாதிரி. என்னால இவனை உடைக்க முடிஞ்சது பாத்தியா அப்படின்னு அவங்க உங்களை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. உங்க கண்ணீர் அவங்களுக்கு கிடைக்கிற மெடல் மாதிரி. அது உங்களுக்கு வேணுமா? உங்க வலிய அவங்க வெற்றியா கொண்டாட நீங்க அனுமதிக்க போறீங்களா? நிச்சயமா வேண்டாம். அவங்க என்ன நினைச்சாங்க? இவனை அழிச்சிட்டோம்னு, இவன் இனி எந்திரிக்க மாட்டான்னு தானே அவங்க கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கை தப்புன்னு நிரூபிக்கிற நிமிஷம்தான் நீங்க அவங்கள ஜெயிக்கிறீங்க. அவங்க உங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களா? அதையெல்லாம் ஒரு தூசியா தட்டி விட்டுட்டு பழைய நினைவுகளை தீ வச்சு கொளுத்திட்டு முன்னுக்கு வர முயற்சி பண்ணுங்க. நீங்க இன்னும் அழகா சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய மரண அடி. மற்றவங்களை பழி வாங்கணும்னா அவங்கள அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உங்களை எங்க தேடுவாங்களோ அங்க நீங்க இல்லாம அவங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்துக்கு நீங்க போறீங்க பாருங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை. அதனால எழுந்து நில்லுங்க. உங்க சிரிப்பு தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்து இன்னைக்கே உங்க புது வாழ்க்கைய தொடங்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சிட்டு நீங்க வெளியே போகும்போது ஒரு புது மனுஷனா வெளியே போங்க. உங்க மனசுல ஒரு சின்ன பொறி தட்டி இருந்தாலும் அந்த மாற்றத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க வார்த்தை இன்னொருத்தருக்கு நம்பிக்கையை தரலாம். அப்புறம் ஒரு நிமிஷம், உங்க நண்பர் யாராவது இன்னும் அந்த பழைய இருட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மூலமாவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.